ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று எபிசோடு எண்டான இடத்துலேருந்து இன்றைக்கி எபிசோடை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹீரோயின் இன்னும் இந்த நாவல் வேர்ல்டில் தான் ட்ராப் ஆகிருக்கா. சிஸ்டம் மிஷின்லாம் கிளியர் பண்ணாதான் எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் அவள் ஹீரோவை லவ் பண்ண வச்சாலாம். இன்னும் அந்த பர்சன்டேஜ் லெவல் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் இந்த எபிசோடில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. கதை ஸ்டார்ட் ஆகுறது ஒரு ரெஸ்டாரண்ட் பிளைண்ட் டேட் சீனில். ஹீரோ காமாக டேபிளில் உட்காந்துருக்கான். ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறா. ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சடனாக சொல்கிறா, சாரி நீங்கள் தான் அந்த எக்ஸ்ட்ரா காசு கையா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றா. ஹீரோவுக்கு ஷாக்கு. மிஸ் ஜூ மெங் மெங் நீங்களா, இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறமா ஃபுட் சர்வ் ஆகுது. ஹீரோ பொலைட்டாக பிஹேவ் பண்ணுறான். பட் ஹீரோயின் அப்படி கிடையாது. அவள் ஸ்ட்ரைட்டாக பேசுகிறான். இந்த பிளைண்ட் டேட்டில் எனக்கு எந்த ஒரு இஷ்டமுமே கிடையாது, என் ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு அவள் சொல்கிறான். அவன் ஹீரோயின் பார்த்து ஏஜ் ஆகுது, ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கும், அப்புறம் கேஷுவல் டோனில் யங் ஏஜில் லைஃப் என்ஜாய் பண்ணணும் தானே, அப்போ தானே நல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் டீஸ் மூடுக்கு போகிறான். அவுட் சைடில் நான் ப்ராப்பராக தெரிஞ்சாலுமே இன்சைடில் நான் பிளேயர் தான் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஹீரோ அதுக்கு சைலண்டாக எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. ஹீரோயின் சர்ப்ரைஸ் ஆகுறா. அப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு நான் போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நான் நைட் கிளப்புக்கு போகிறேன், நீ வரியா அப்படின்னு அவள் கேட்குறான். ஹீரோ சிம்பிளாக ரிப்ளை கொடுக்குறான், நான் அங்கெல்லாம் வரல, நோ அப்படின்னு அவன் தெளிவாக சொல்லிடுறான். சடன்லி ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக். என்னடா நம்ம என்ன சொன்னாலுமே அவள் ரிஜெக்ட் நம்மளை பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் 8 வீக்ஸ் அப்படின்னு அவள் போய் சொல்கிறா. ஆடியன்ஸ் நமக்கு எல்லாத்துக்குமே ஷாக். ஆனால் ஹீரோ கூலாக சொல்கிறான், எனக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது, மேரேஜ் ஆனால் தான் என்னோடய ஃபாதர் எனக்கு பிஸ்னஸ் தருவார், ஸோ நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறது எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹீரோயின் ரொம்ப ஸ்டன் ஆகிடுறா. ஹீரோவுக்கு ஒரு கால் வந்துடுது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால் போல், பிஸ்னஸ் கால். அவன் பேசிகிட்டு இருக்கான். கிளியர் ஆயிடுறான். மறுபடியும் ஹீரோயின் திரும்ப உண்மையை சொல்ல வரா. நான் கிளப் கேர்லாம் கிடையாது, எனக்கு எக்ஸ்லாம் யாருமே கிடையாது, நான் டேட்டிங் கூட பண்ணலை, நான் ப்ரெக்னென்ட்லாம் இல்லை, நான் போய் தான் சொன்னேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்புறம் ஐஸ் வைக்கிறா ஹீரோவுக்கு. நீங்கள் நல்ல ஒரு பர்சன், கைண்ட்லியாக பொலைட்டாக ஜென்டில்மேனாக இருக்கீங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. ஸோ நம்ம 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணலாம் மறுபடியும் அப்படின்னு சொல்கிறான். என்னோட நேம் லின்ஹான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ ரொம்ப ஸ்மைல் பண்ணுறான். எனக்கு அது முன்னாடியே தெரியும், நான் ஜூ மெங் மெங்க முன்னாடியே நான் மீட் பண்ணியிருக்கேன், ஸோ உன்னோட ஃபேஸ் அவளுக்கு கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹீரோயின் ஷாக் ஆகுறான். அப்புறம் சடனாக சிஸ்டம் வாய்ஸ் கொடுக்குது. மெயின் லீடோட ஃபவுண்டர்ஸ் -50 அப்படின்னு காமிக்குது. ஹீரோயின் பேனிக் ஆகுறா. என்னடா நம்ம என்ன சொன்னாலுமே அந்த பர்சன்டேஜ் அதிகமாக மாட்டேங்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான். சிஸ்டம் ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஹீரோவோட லவ்வை இன்க்ரீஸ் பண்ணாதான் நீ இந்த வேர்ல்டுலேருந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுது. ஹீரோயின் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறா. கோல் சிம்பிள், இந்த புக்லேருந்து வெளியே போகணும்னா ஹீரோவை லவ் பண்ண வைக்கணும், அவ்வளோதானே அப்படின்னு நினைக்கிறான். மறுபடியும் சீன் ஷிஃப்ட் ஆகுது ஹீரோவோட ஆஃபீஸ் வேர்ல்டுக்கு. போர்ட் மீட்டிங் நடக்குது. சேல்ஸ்லாம் டாப்பில் இருக்குது, பட் க்ரோத்லாம் ஸ்லோவாக இருக்குதுன்னு மற்ற எம்ப்ளாயீஸ்லாம் சொல்கிறாங்க. ஹீரோ அதுக்கு ஐடியா சொல்கிறான். நம்ம ஹோம் ப்ராடக்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், சானிட்டரி பேட்ஸ்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போர்டு மெம்பர்ஸ்லாம் ரொம்ப டவுட்டாக திங்க் பண்ணுறாங்க. ஆனால் ரிஸ்க் ஹையாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அந்த மீட்டிங் எண்ட் ஆகிடுது. அப்புறம் இன்னொரு சைடில் ஹீரோயின் லேட்டோ கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கா. என்ன ஜாப்னா GM அசிஸ்டன்ட் ரோலுக்கு அப்ளை பண்ணியிருக்கா. இன்டர்வியூலலாம் கான்ஃபிடென்ட்டாக அவள் ஆன்சர் சொல்கிறான். ஃப்யூச்சர் பிஸ்னஸ், AI இன்ட்ராக்ஷன், இன்டர்நெட் ஃப்யூச்சர்லாம் சொல்கிறான். ஹீரோயினுக்கு இன்டர்வியூ எடுக்கிறது தெரிஞ்சு ஹீரோ வரா அந்த இன்டர்வியூ ரூம்குள்ளே. அவளுக்கும் தெரியாமல் அவன் பின்னாடி இருந்து அவள் பேசுகிறதெல்லாம் அவன் கேட்குறான். ஹீரோ ஃபைனல் ஆன்சராக ரிஜெக்டட் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் ஷாக் ஆகுறா. ஹார்ட் ப்ரோக்கன்லாம் ஆயிடுது. அதுக்கப்புறமா சிஸ்டம் அப்டேட் பண்ணுது. உங்களோட பர்சன்டேஜ் -80 அப்படின்னு ஆகுது. என்னடா எவ்வளோ பண்ணியும் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி அவள் ஆஃபீஸ்க்கே போகிறா. ஒரு என்கவுண்டர் ஆகுது. ஒரு ஆக்வர்ட் சீன்லாம் ஆகுது. ஹீரோ ஸ்லோவாக அவளை அப்சர்வ் பண்ணுறான். ஷீ இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நினைக்கிறான். சிஸ்டம் அப்டேட் கொடுக்குது. உங்களுடைய பர்சன்டேஜ் -50 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுது. அதனால் அதை கேட்டு ஹீரோயின் சந்தோஷப்படுறான். அப்புறம் லாஸ்ட் சீன் நடக்குது. ஹீரோ பார்ட்டிக்கு வச்சுருக்கான். என்ன பார்ட்டி ஃபங்க்ஷன்னா ஹீரோ பேரண்ட்ஸ்க்கு 30 years மேரேஜ் ஆனிவர்சரி நடக்குது.
ஹீரோட ஃபாதர் வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு. லவ் ஒரு அட்ராக்ஷன், அது ஒரு ட்ரஸ்ட்டு, ரெஸ்பெக்டு அப்படின்னு சொல்கிறாரு. பியர் நெக்லஸ்லாம் வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. மெசேஜ் ஒன்று கிளியர் தான், ரியல் லவ் ஸ்லோவாக தான் பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினால் இன்னும் ட்ராப் ஆகி தான் இருக்கான். சிஸ்டமோட மிஷின்லாம் கண்டினியூ ஆகுது. ஆஃபீஸ் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த எபிசோடோட ஃபுல் ஸ்டோரி. நெக்ஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் அசிஸ்டண்ட் ஆகலாம், ஹீரோவோட ஹால்ட் மெல்ட் ஆகுமா, சிஸ்டம் மிஷின் சக்ஸஸ் ஆகுமா, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அது வரைக்கும் பாய் பாய்.